ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய இல்லத்திற்குள் இன்று இரவில் இந்த சக்தியினுடைய நடமாட்டம் அதிகமாக தென்படும். என் குழந்தையே, இந்த நடமாட்டம் உன் இல்லத்திற்குள் இருப்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும். அது என்ன சக்தி, எதற்காக அங்கே நடமாடி கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் என் குழந்தை நீ பயந்து விடுவாய். அதனால்தான் இன்று அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று முன்கூட்டியே உன் அம்மா உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கின்றேன். என் தங்கமே, இன்றைய இரவு நேரத்தில் உன் இல்லத்திற்குள் ஒரு சக்தியினுடைய நடமாட்டம் உனக்கு நிச்சயமாக இருக்கும். என் பிள்ளையே, அந்த நேரத்தில் உனக்கான விழிப்பும் வந்துவிடும். தானாகவே எதையோ கண்டு பயந்தது போல நீ எழுந்திருத்து விடுவாய். என் தங்கமே, அந்த நேரத்தில் உனக்கான ஒரு சிறிய சத்தமாவது நிச்சயமாக கேட்கும். அப்படி கேட்கிறது என்றால் அங்கே ஒரு நடமாட்டம் உன்னுடைய இல்லத்திற்குள் இருக்கிறது. அது என்ன சக்தியினுடைய நடமாட்டம், இதனால் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதை என் குழந்தை நீ ஏற்கனவே உணரத் தொடங்கிவிட்டாய் அல்லவா? அதனால் நீ இன்று என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரம் உனக்கான நல்ல தெளிவு ஒன்று கிடைக்கும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நமக்கு என்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். சில நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் புரியாமல் தவித்து நிற்கின்றாய் அல்லவா? அவையெல்லாம் உனக்கு புரிய போகிறது. எதை என் குழந்தை வாழ்க்கையில் முழுமையாக அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது உனக்கு முழுமையாகவே கிடைக்க போகின்றது. என் தங்கமே, அம்மா சொல்லும் பொழுதே உன் மனதிற்குள் சிறிதளவு பதற்றம் வந்திருக்கும். நம் இல்லத்திற்குள் நடமாட போவது எந்த சக்தி என்று தெரியவில்லையே, நமக்கு ஏதேனும் ஆபத்துகள் ஏற்பட்டு விடுமோ என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதை உனக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை. என் தங்கமே, நீ பயப்படக்கூடாது. என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும். நல்ல சக்தியாக இருந்தாலும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் நீ அதை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும். அதனால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் அதனை நிச்சயமாக எதிர்கொள்வேன் என்ற நம்பிக்கையில்தான் நீ இந்த வாக்கினை கேட்க வேண்டும். என் குழந்தையே, அம்மா உன்னோடு இன்று இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. சில நாட்களாகவே உனக்குள் இந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அடிக்கடி இரவு நேரங்களில் முழிப்பு வந்து விடுகின்றது. அது எதனால் வருகிறது என்று தெரியவில்லை. படபடப்பு மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான காரணமும் தெரியாமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கிறாய். எல்லாவற்றிற்குமே நல்ல தெளிவினை இன்று உன் அம்மா உனக்கு கொடுக்க வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நினைப்பது போல வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு நடப்பதில்லை. நீ நினைப்பது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருந்து கொண்டிருக்கிறது. நல்லது நடந்தால் சந்தோஷப்படுகிறாய், கெட்டது நடந்தால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அந்த நேரத்தில் இதற்கெல்லாம் காரணம் இரவு நேரங்களில் நமக்கு நடக்கின்ற இந்த விஷயங்கள் தானோ? யாரேனும் நமக்கு எதையாவது செய்திருப்பார்களோ என்று என் குழந்தை நீ சிந்திக்கவும் தொடங்கி விடுகின்றாய். என் தங்கமே, உன்னுடைய பயத்திற்கான காரணம் நியாயமானதுதான். ஏனென்றால் உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாம் அத்தனை பெரிதல்லவா? என் தங்கமே, இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை மீட்டெடுக்கதான் உன் தாயானவள் இன்று உன்னோடு பேச வந்திருக்கின்றேன். என் தங்கமே, எதுவாக இருந்தாலும் சரி, நான் சொல்வதை கேட்ட பிறகு உனக்கு தெளிவு கிடைக்கும். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்திற்குள் நடமாட்டம் உனக்கு தெரிகிறது என்றால் அந்த நடமாட்டம் தீய சக்தி உடையது அல்ல, தெய்வ சக்தியின் உடையது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வங்களை துணை கொண்டிருக்கின்ற உன்னுடைய இல்லத்தில் எதிர்மறை சக்திகள் ஒரு நாளும் உள்ளே நுழைந்துவிட முடியாது. அப்படியே நுழைந்தாலும் அவர்களால் அங்கே தங்கி இருக்க முடியாது. ஏனென்றால் உன் இல்லத்தில் இந்த தாயானவள் வாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல, உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய குல தெய்வமும் அங்கே தங்கி இருக்கின்றார்கள். அதனால் உன் இல்லத்திற்குள் தெரிகின்ற
நடமாட்டம் தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இரவு நேரங்களில் நல்ல நறுமணம் நிச்சயமாக உனக்கு வீசும். இந்த வாசனை உன் மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவினை கொடுக்கும். ஒருவேளை இந்த நறுமணம் உனக்கு இல்லாமல் துர்நாற்றம் வீசுவது போன்று ஒரு உணர்வு ஏற்பட்டால் அந்த நேரத்தில் உனக்கு நிச்சயமாக உணர்ந்து கொள்ளலாம் இது தீய சக்தியினுடைய நடமாட்டம் என்று. ஆனால் இன்று இரவு உனக்கு நறுமணம்தான் வீசும். ஏனென்றால் அம்மா முன்கூட்டியே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதானே வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் இன்று உன்னுடைய இல்லத்திற்குள் நடமாடுவதை நீ கண்கூடாக தான் காணப்போகிறாய். நல்ல சக்தி ஒன்று உன் இல்லத்திற்குள் இருக்கிறது என்றால் அதைவிட உனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? என் குழந்தையே, நல்ல சக்தியினுடைய நடமாட்டத்தை நீ உணருகின்ற நேரம் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் படபடப்பு என்ற ஒன்று இருக்காது. மாறாக உன் மனதிற்குள் ஒரு தெளிவு கிடைக்கும். ஏதோ பல நாள் பாரம் ஒன்று ஒரே நாளில் இறங்கிவிட்டது போல ஒரு உணர்வு தோன்றும். இந்த உணர்வுதான் என் குழந்தைக்கு நல்லதொரு விஷயத்தை கொடுக்க போகிறது. நீ நினைத்ததையெல்லாம் வாழ்க்கையில் அடைய முடியும் என்ற நம்பிக்கையையும் உனக்குள் வரப்போகின்றது. எத்தனை காலம்தான் இப்படியே இருந்துவிட முடியும் என்று நினைத்தாய் அல்லவா? இனி ஒரு நொடியும் நீ இப்படி கஷ்டத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அது உனக்கு உணர்த்தி கொடுக்கும். நீ நினைத்ததை விடவும் உனக்கு சில சக்திகள் உன்னுள்ளே வந்து கிடைக்கும். அந்த சக்திகள் உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் அனைத்து கெட்ட விஷயங்களையும் நல்ல விஷயங்களாக மாற்றி காட்டும். என் தங்கமே, சில நேரங்களில் என் பிள்ளை இரவு நேரங்களில் விழிப்பு வரும் பொழுதெல்லாம் உனக்குள் சில பதற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. தண்ணீர் அருந்த வேண்டும் என்று உடனடியாக தோன்றும். என் தங்கமே, இன்று அது போன்று அல்லாமல் என் குழந்தை நினைக்கின்ற விஷயம் ஒன்று இதன் பிறகு நடக்க போகிறது. நீ இந்த சக்தியின் நடமாட்டத்தை உணரும் பொழுது அந்த நேரத்தில் உன்னுடைய மனது அப்படியே அமைதியாகும். அதன் பிறகு தண்ணீரை அருந்திவிட்டு நீ உறங்கி விடலாம். நிச்சயமாக என் குழந்தை, இத்தனை நாட்களும் உனக்குள் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். எதற்காக உனக்குள் இத்தனை சஞ்சலங்களும் இருந்து கொண்டிருந்ததோ அவை எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் குழந்தையின் மனதிற்குள் இந்த தாயானவள் குடியிருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். தெய்வங்கள் இல்லத்தில் குடியிருக்கிறது என்று தெரிந்துவிட்ட பிறகு இதைவிட உனக்கு சந்தோஷம் வேறென்ன வாழ்க்கையில் தேவைப்பட போகிறது? என் தங்கமே, இந்த வாழ்க்கை பலருக்கு நல்லதையும் கெட்டதையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வைத்து கொடுக்கும். உனக்கு இனிமேல் நல்லதை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற இந்த நடமாட்டத்தை உணருகின்ற தருணம் உன் வாழ்க்கையில் இனிமேல் உன்னால் மறக்க முடியாத ஒரு தருணமாக இருக்கும். இது நாள் வரையிலும் தெய்வத்தை வணங்கியதற்கான பலன் உனக்கு கிடைத்து விட்டது போன்ற ஒரு உணர்வு தோன்றும். எல்லா தெய்வங்களும் நம் இல்லத்தில் இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். அனைத்து கஷ்ட காலங்களும் முடிந்து இனி உனக்கான நல்ல நேரம் தொடங்கும். நாளைய விடியலில் என் குழந்தை, நீ செய்ய நினைக்கின்ற செயலை சரியாக செய்து முடிப்பாய். உனக்குள் அந்த விஷயத்தை பற்றி இருந்த அத்தனை சந்தேகங்களும் நீங்கி இப்படி எல்லா சந்தேகங்களும் நீங்கி இருக்கும். இப்படி நடந்துவிட்டால் இந்த தெய்வத்தை நீ உணர்ந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி.